வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயம் இந்தியாவிலிருந்து நேபாள் எல்லை உள்ளே அமைந்துள்ளது. அனுமதி பெற்று செல்ல வேண்டும். இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற மாயாதேவி கோவில், அதாவது புத்த பெருமான் பிறந்த இடம். நேபாள் நாட்டின் கபிலவஸ்து மாவட்டத்தில் உள்ள லும்பினி என்னும் ஏரிக்கரையின் அருகே அமைந்துள்ளது. கபிலவஸ்துவிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது ஒரு புனிதமான புத்த மத தலம். இது இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் உள்ளே சுற்றி பார்க்க மிதிவண்டி அல்லது 3 சக்கர வாகனத்தில் தான் சென்று பார்க்க வேண்டும். இதன் பரப்பளவில் பல பழைய கோவில்கள் இருக்கின்றன. புதிய கோவில்களும் உள்ளது. தாய்லாந்து, சீனா, பர்மா போன்ற அமைப்பில் புத்தர் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளது. இதை சுற்றி பார்க்க ஒரு நாள் தேவைப்படும். புத்தர் ஆலயத்தின் உள்ளே பல நினைவு சின்னங்கள், மடங்கள், லும்பினி சர்வதேச ஆராய்ச்சி மையம் ஆகியவை காணப்படுகின்றன. இதன் சுற்றுப்பரப்பளவு சுமார் 500 ஏக்கரில் அமைந்துள்ளது. நுழைந்தவுடன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மணி காணப்படுகின்றன. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மணி என்று கூறுகின்றனர். இதை கடந்து உள்ளே சென்றால் தங்கத்தினால் குழந்தை வடிவிலான சிறுவயது புத்தரின் சிலை ஆள்காட்டி விரலை மேல் நோக்கிய வண்ணம் வைத்திருப்பது போல காணப்படுகின்றது. லும்பினி யுனெஸ்கோ 1997ஆம் ஆண்டில் உலக பாரம்பரிய களமாக அறிவித்துள்ளது. லும்பினி என்ற ஊரின் பெயரை மிக பெரிய அளவில் அமைத்துள்ளனர். அதன் பின்புறம் லும்பினியின் ஏரி மிக அழகாக காணப்படுகின்றது. காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இவ்விடம் திறந்து காணப்படுகின்றது. ஆலயத்தை சுற்றிலும் மிக அழகான பூங்கா அமைத்துள்ளனர். இது ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக வடிவமைத்துள்ளனர்.
அதை கடந்து சென்றால் வெள்ளை நிறத்தில் மாயாதேவி கோவில் காணப்படுகின்றது. கோயிலின் உள்ளேதான் புத்தர் பிறந்ததாக கூறப்படுகின்றது. புத்தரின் தாயார் பெயர் மாயாதேவி. இதுவே இவ்வாலயத்தின் பெயர். ஆலயத்தில் உள்ளே பழமையான கட்டிடங்கள் காணப்படுகின்றது. ஆலயத்தின் உள்ளே ஓரிடத்தில் கீழே 5 அடி பள்ளத்தின் கீழ்தான் புத்தர் பிறந்த சரியான இடம் என்று கூறுகின்றனர். அந்த இடத்தின் பள்ளத்தின் உள்ளே ஒரு பச்சை நிறக்கல் காணப்படுகின்றது. அதுதான் புத்தர் பிறந்த சரியான இடம் என்று காண்பிக்கின்றனர். இங்கு கபிலவஸ்து அரண்மனையின் இடிபாடுகள் காணப்படுகின்றன. கோவிலிலிருந்து வெளியே வந்தவுடன் பழமையான கட்டிடங்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றது. இது புத்தர் வாழ்ந்த அரண்மனை என்று கூறுகின்றனர். சைனாவிலிருந்து துறவிகள் இங்கு யாத்திரை வருகின்றன. இங்கு மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும், சத்தமிடக்கூடாது. இங்கு மாலை வேளையில் வெளிப்புறத்தில் துறவிகள் ஆங்காங்கே விளக்குகள் ஏற்றி வழிபாடு புரிகின்றனர். மிக முக்கியமாக அங்கே ஓர் மிகப்பெரிய மரம் குளத்தின் அருகே காணப்படுகின்றது. அந்த மரத்தை சுற்றி விளக்குகள் மற்றும் தூபங்களிட்டு துறவிகள் தியானம் புரிகின்றனர். லும்பினியில் மாயாதேவி கோவில் இருக்கின்றது. புஷ்கரணி என்னும் புனித ஏரியும் காணப்படுகின்றது. இந்த ஏரியில்தான் அரசி புத்தரை பெற்றெடுக்கும் முன் குளித்ததாகவும் புத்தர் பிறந்தவுடன் இங்குதான் குளிப்பாட்டியதாகவும் கூறுகின்றனர். இவ்விடத்தில்தான் அரசி மாயாதேவி சித்தார்த்தன் என்னும் கௌதம புத்தரை பெற்றெடுத்ததாக கூறுகின்றனர். இவரே புத்த மதத்தை தோற்றுவித்தவர். இது கௌதம புத்தர் தனது 29வது வயது வரை வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. மாயாதேவியின் கோவிலின் அருகிலேயே அசோகத்தூண் காணப்படுகின்றது. மாமன்னர் அசோகர் வருகை புரிந்ததற்கான நினைவு சின்னம் என்று கூறுகின்றனர். புத்த மதத்தை பல நாடுகளுக்கு இவர்தான் பரப்பியதாக கூறுகின்றனர். நமது தேசிய கொடியில் அசோக சக்கரம் இந்த அசோக அரசரின் முத்திரைதான் என கூறுகின்றனர். இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் மாயாதேவி மற்றும் புத்த பெருமானின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.